போன்ற தோன்றுவதிலோ, அதுக்கு அடுத்தது விண்மீன்யோ, அதுக்கு அடுத்து விளக்கு, அதுக்கு அடுத்தது பேரொளியாக தோன்றுகின்ற அந்த தோற்றத்தில் ஒன்றி நிற்பது தான் எது? சமாதி என்று சொல்லுகிறார். அப்போ சமாதி தலைப்படுங்கால் இடையில் நிகழ்கின்ற காட்சியெல்லாம் இந்த பாட்டிலே வைத்து பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக கற்பனை அற்று கனல் வழியே சென்று சிற்பனை எல்லாம் சிருட்டித்த பேரொளி பொற்பனை நாடி புனர்மதியோடு உற்று தற்பரம் ஆக தகும் தன் சமாதியே என்று பேசுகிறார். அப்ப கற்பனையற்று கனல் வழியே சென்று இந்த மூலாதாரம் முதலிய ஆதாரங்களில் செய்கின்ற அந்த பாவனைகளை விடுத்து, கற்பனைனா பாவனை, அந்த பாவனைகளை எல்லாம் விடுத்து அந்த ஆதார யோகங்களால் மூண்டெழுந்த கனலை மட்டுமே துணையாக பற்றி, எங்க மூலாதாரத்துல மூண்டெழுகின்ற கனலை, இதுதானே நம்ம அபை பெருமாட்டி சொல்ற, மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே பேசுகிறல்ல. அப்படி இந்த கனலை மட்டுமே துணையாக பற்றி கொண்டு சிற்பனை எல்லாம் சிருட்டித்த பேரொளி இந்த ஆஞ்சையில் சென்று அங்கு சிவனது அந்த பேரொளி தோற்றம் ஒன்றையே என்னது எதிர்நோக்கி பொற்பனை நாடி, பொற்பன் அப்படின்னு சொன்னா பேரொளியாக பொன்னொழியாக விளங்குகின்ற அந்த பெருமானை நாடி சிவத்தை ஒன்றையே எதிர்நோக்கி அதனுள் ஒடுங்குகின்ற அவா மிகுந்திருந்து அவ்வொளி தோன்றிய காலத்தில தற்பரமாக தகும் தன் சமாதியே, அதனையே தனக்கு வியாபகமாக கொண்டு அதன் கண் புகுந்து ஒடுங்கி இருப்பது தான் என்னது இந்த சமாதி. முதல் பாட்டில் சொன்ன அந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி பேசுகிறார். அப்ப சிவசமாதியை தலைப்படும் முறையும் அந்த சமாதியினுடைய இயல்பையும் இந்த திருமந்திரத்துல வைத்து பேசுகிறார். அப்போ பாவனையாக செய்வதை விட அந்த மூலாதாரத்தில் எழுகின்ற அந்த கனலையே துணையாக பற்றி கொண்டு இந்த ஆஞ்சையிலை நிலைத்து நின்று தியானிக்கின்ற போது, சமாதியில் கூடி நிற்கின்ற போது, பேரொளி பிழம்பு அந்த காட்சி காணுகின்ற போது அந்த காட்சியிலே தன்னை அப்படியே ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஐக்கியப்படுத்திக் கொள்வது தான், தலைப்படுத்திக் கொள்வது தான் சமாதி. அது சிவசமாதி என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக தலைப்பட்டு இருந்திட தத்துவம் கூடும், வலைப்பட்டு இருந்திடும் மாது நல்லாலும், குலைப்பட்டு இருந்திடும் கோபம் அகலும், துளைப்பட்டு இருந்திடும் தூங்க வல்லார்க்கே என்று பேசுகிறார். இதுல இந்த முதல் அதாவது கடைசி அடி இருக்கு இல்லையா, துளைப்பட்டு இருந்திடும் தூங்க வல்லார்க்கே, அதை முதல்ல கொண்டு வந்துக்கணும். துளைப்பட்டு இருந்திடும் தூங்க வல்லார்க்கே, துளை அப்படின்னு சொன்னா தராசு, இது தராசு. இப்ப தராசு துளை போல அந்த குறி இருக்கு இல்லையா, அதுக்கு ரெண்டு பக்கமும் என்ன இருக்குது, தட்டு இருக்குது. ரெண்டு சமமா இருந்தா அந்த குறி என்னாகும், நேரா நிற்கும். அதுதான் துளைப்பட்டு நிற்றல் பேரு. அந்த மாதிரி இந்த புருவ நடுவுல என்ன இருக்கணும், தியானம் இருக்கணும். ஆஞ்சையில ஒரு பட்டு நிக்கணும் இந்த உயிர். நம்ம முழுக்க முழுக்க இந்த தியானம் சமாதி முழுக்க எதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், புருவ நடு இல்லையா. அதனால இந்த மெடிடேஷன் தியானம் பண்ண பயிற்சி பண்றவங்க எல்லாம் கூட இப்படிதான் பயிற்சி தொடங்கணும். புருவ நடு வச்சு பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் முயற்சி பண்ணணும்னு சொன்னா ஒரு அரை செகண்டாவது தேடுதான் பார்க்கலாம். மூலாதாரத்துல இருந்து ஏத்தத்துக்கு எப்படி அப்படின்னா, அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஏத்தின்னு வர முடியாது. யார் சொல்ற மாதிரி எல்லாம் ஏத்திட்டு வர முடியாது. அதனால திரும்ப திரும்ப நாம சொல்றோம் பாருங்க, அதாவது இந்த அந்த குண்டலினி ஏறுகின்ற பயிற்சி சொல்றாங்களே, அது அவங்க சொல்ற பயிற்சி எல்லாம் தவறான பயிற்சி. புரியுதா? அது பல பேருக்கு வருத்தமா இருக்கும், கோபமா இருக்கும். ஏன் தவறான பயிற்சின்னு சொன்னா, குண்டலினிய நாம ஏற்ற முடியாது. புரியுதா? அது ஏற்றினால் இறங்கும், ஏற்றினால் இறங்கும். அப்ப அது தானாக ஏறணும், அது தானாக ஏறணும். ஏறினா அது என்ன ஆகாது, இறங்காது. இப்போ யோகிகளுக்கெல்லாம் இந்த புருவ நடு வரைக்கும் அந்த குண்டலினி ஏறி இருக்குது.
அதனாலேயே அந்த நிலையிலேயே அவங்க ஆண்டு கணக்குல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆண்டு கணக்குல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நாம யோகா மையத்தை விட்டு வரும்போதே இறங்கிடும் நமக்கு. அது ஏரியே இருக்காது. ஆனா மற்றவங்க கிட்ட நாம ஏறலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மள முட்டாளா நினைப்பாங்க. எப்படி விளங்கிக்குதுன்னு சொன்னா தன் உணர்வற்று நிற்கும். ஆமா, என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதான் சொன்னேன்ல, நம்முடைய ஏற்கனவே பல முறை இங்க சொல்லியிருக்கிறேன். நம்முடைய 8வது சன்னிதானம் நரிபண்டார சந்நிதி திருவெண்காட்டுல நெட்டை கூடி இருக்கும் போது நரியெல்லாம் கடிச்சு பிடுங்கி தின்னுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஒரு நரி கூட்டமே வந்து தன்னுடைய உடம்ப பிச்சு தின்னுது. ஆனா அப்ப கூட அந்த சாமி என்ன பண்ணல, நெட்டையில இருந்து கலையில. அப்போ என்ன ஆகுது, புருவ நடுவுல அந்த ஆஞ்சி தியானத்துல அப்படியே சமாதி நிலையில நெட்டை கூடி நிற்குது. நெட்டை கூடுதல் சமாதி எல்லாம் ஏறக்குறைய ஒன்றுதான். அப்ப அந்த நிலையில வேறொன்றும் தெரியாது. இப்ப நமக்கு எல்லாமே தெரியும். பக்கத்துல யார் என்ன பேசுறாங்கன்னு எல்லாம் கேட்கும். அதுக்கு பேர் என்ன கிடையாது, தியானம் கிடையாது. அதுக்கு பேர் என்னது, தியானம் கிடையாது. எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாரு தியானம், காணாக்கண் கேளா செவி மாதிரி இருக்கணும்ங்கிறாரு. அப்போ உள்ளபடியே குண்டலினி எப்படி சார் ஏறும் அப்படின்னு சொன்னா, பூபதி கொஞ்சம் பொறுத்துங்க, இல்லைன்னா திருப்பிங்க. அதாவது இப்ப நாம இப்படி நிக்கிறோம் இல்லையா, நம்ம ஏற்கனவே விநாயகர் அகவல்ல அந்த செய்தியை சொன்னேன். பல பேர் திரும்ப திரும்ப அதே கேட்குறீங்க. விநாயகர் அகவல்ல ரொம்ப விரிவாகவே நான் பேசினேன். அந்த படம் எல்லாம் போட்டு இங்கே தான் இருந்துன்னு நினைக்கிறேன். அந்த படம் கூட அதை போட்டு இங்கே தான் அது இப்போ என்ன ஆகுன்னா, நமக்கு 72,000 நாடிகள் இருக்குது உடம்புல. எத்தனை நாடிகள் இருக்குது? 72,000 நாடிகள் இருக்குது. இந்த 72,000 நாடிகள்ல முதன்மையான நாடிகள் அல்லது முக்கியமான நாடிகள் 10. முக்கியமான நாடிகள் 10. அததான் தச நாடின்னு சொன்னோம். இந்த 10 நாடிகளிலேயே முதன்மையான நாடிகள் 3. முதன்மையான நாடிகள் 3. அந்த முதன்மையான நாடிகள் எதுன்னு சொன்னா இடநாடி, வளநாடி, நடுநாடி. இடநாடி, வளநாடி, நடுநாடி. இப்ப இடநாடி என்ன ஆகுன்னு சொன்னா அதை இடகல, பிங்களை, சுடுமுனை. இதுதான் இந்த 3 நாடிகள். இந்த 3 நாடிகள்ல இடநாடி இடது கால் பெருவிரல்ல தொடங்கி இப்படி இடுப்பு வரைக்கும் வந்து, இங்க இடுப்பு வரைக்கும், அதாவது இந்த சுவாதிட்டானம் இருக்கு இல்லையா, இந்த சுவாதிட்டானத்தினுடைய அடிபாகத்துல இது வரைக்கும் வந்து திரும்பவும் இந்த வலப்பக்கம் ஏறி இந்த கழுத்துல குறுக்கிட்டு திருப்பி இடப்பக்கம் போய் சேரும். இதுதான் என்னது, இடநாடி. வளநாடி வலது பக்கம் பெருவிரல்ல தொடங்கி இப்படி இந்த இடுப்புல குறுக்கிட்டு இடப்பக்கம் வந்து திரும்பவும் கழுத்து வரைக்கும் வந்து இங்க குறுக்கிட்டு திருப்பி வலப்பக்கம் வரும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை இந்த இடத்துல பலமுறை சொல்லியிருக்கேன். இப்ப இது இடநாடி. இடநாடி இடது கால் பெருவரல தொடங்கி இடுப்புல குறுக்கிட்டு வலப்பக்கம் மேலேறி கழுத்து பகுதியில குறுக்கிட்டு திருப்பி என்னாக இடமுக்குக்கு வரும். வளநாடி வலது பெருவிரல்ல தொடங்கி இடுப்புல குறுக்கிட்டு இடப்பக்கம் ஏறி கழுத்துல குறுக்கிட்டு வலமுக்குக்கு வரும். இது வளநாடி. இடநாடியோட வேலை என்னன்னு சொன்னா உணர்வுகளை உள்வாங்குவது. உணர்வுகளை உள்வாங்குவது. வளநாடி வேலை என்னன்னு சொன்னா உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது. உணர்ச்சிகளை வெளிப்படுத்து. நான் சொன்னேன்ல, எங்கே இருக்கினும் பூரி இடத்திலே. சாப்பிடுற பூரி இல்ல, திருமூலர் சொல்றாருல்ல, எங்கே இருக்கணும், எந்த ஆசனத்துல இருந்தாலும் பூரகம் அப்படின்னு சொன்னா மூச்சை உள்வாங்குவது எங்க, இடமூக்கு வழியாகத்தான். அப்போ உள்ள வரக்கூடியது எது, இடநாடி. ரேசகம் எதுல, வளநாடியில. அப்போ உணர்ச்சி வெளிப்படுத்து வெளிப்போவது எது, வளமூக்கு. அப்ப இடநாடி உள்வாங்கும், வளநாடி வெளியே அனுப்பும். இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. புரியுதுங்களா? நல்ல கவனமா கேளுங்க.
இப்போ உள்ள வருவது எது? உணர்வு. உள்ள வருவது எது? உணர்வு. வெளியே வெளிப்படுவது எதுன்னா உணர்ச்சி. வெளிப்படுவது உணர்ச்சி. அப்போ உணர்வு உள்ளே வருகிறது, உணர்ச்சி வெளிப்படுகிறது. இன்புட் உணர்வு, அவுட்புட் உணர்ச்சி. அப்போ உணர்வுங்கிறது என்ன? ஒரு பொருளை பார்க்கின்ற போதோ அல்லது ஒன்றை கேட்கின்ற போதோ அல்லது ஒன்றை அனுபவிக்கின்ற போதோ ஏற்படுகின்ற அறிவு இருக்குது இல்லையா, அதுதான் உணர்வு. அதனால விளைகின்ற பயன் இருக்கு பத்தியா, அதுதான் எது? உணர்ச்சி. அதுதான் உணர்ச்சி. இப்ப நாம உலகத்துல எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னா, உணர்வு ஒன்றாகவும் உணர்ச்சி வேறொன்றாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய உணர்வு ஒன்றாக இருக்கிறது, உணர்ச்சி வேறொன்றாக இருக்கிறது. எப்படின்னு சொன்னா, நாம ஒன்றை பார்க்கின்ற போது ஏற்படுகின்ற உணர்வு வேறு. அதுக்குதான் நான் ரொம்ப எளிமையா ஒரு உதாரணத்தை சொன்னேன். சிந்தனை வேறு, செயல் வேறு, அப்படி கூட எடுத்துக்கலாம். சிந்திக்கிறதுங்கிறது உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சிந்தனை. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சிந்தனை. இப்ப நாம ஒருத்தர் பார்க்கிறோம், நாம தான் சொன்ன ஏற்கனவே பலமுறை இந்த உதாரணத்தை அடிக்கடி சொல்றதுக்கு என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்நாள்ல அடிக்கடி நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. இப்போ நாம ஒருத்தர் பார்க்கிறோம், அவர் நமக்கு மேலதிகாரி. நமக்கு மேலதிகாரி நம்மள வேலை செய்யற இடத்துல படாத பாடுபடுத்துறாரு. அவரை கண்டாலே நமக்கு பிடிக்காது. மோசமான பேர் வழி, எல்லார்கிட்டயும் அப்படிதான் பேர் வாங்கி இருக்கிறாரு. என்னங்க? ஓய்வான பிற்பாடு கூட அவரை பற்றி சிந்திக்கிறோம் இல்லையா? சரி, இப்போ அந்த 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 நிலையில நாம ஆபீஸ் உள்ள போன உடனே அவரை தான் பாக்குறோம். முதல்ல கால் எடுத்து வச்ச உடனே அவர் தான் பாக்குறோம். என்ன நினைப்போம்? முதல்ல எவன் முகத்துல தான் முடிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்த உடனே என்ன உணர்வு வருது? இவனை போய் உள்ள நோஞ்சதுமே பாக்குறோம்ன்ற உணர்வு வருது. அதான் பார்த்த உடனே வந்த உணர்வு. ஆனா நாம என்ன, உள்ள போன உடனே அவரு குட் மார்னிங் சார், வணக்கம் போடுறோமா இல்லையா? உள்ள வந்தது என்ன? யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சுமோ அவனை பார்த்துமேன்னு உள்ள வந்துச்சு. ஆனா உணர்ச்சி என்னவாகுது? வெளிப்பட்டது என்ன? வணக்கம் சார் சொல்றோம் இல்லையா? அப்போ உணர்வு வேறு, உணர்ச்சி வேறு. இப்படிதான் நான் அது ஒரே ஒரு செய்தி செயலுக்கு சொன்னேன். இந்த மாதிரி நீங்க எல்லாத்திலையும் பொருத்தி பார்த்துக்கலாம், எல்லாவற்றோட பொருத்தி பார்க்கலாம். நம்முடைய வாழ்நாள்ல காலையில எழுந்ததுல இருந்து இரவு உறங்குகின்ற வரைக்கும், உறக்கத்துல நடக்கின்ற வரைக்கும் எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கல. உணர்வு ஒன்று, உணர்ச்சி வேறொன்று. இப்படி இருக்கின்ற போது இந்த இரண்டு நாடியும் நம்முடைய திருமூலர் சொல்ற மாதிரி அது உள்ள வரும் வெளியே போகும், உள்ள வரும் வெளியே போகும். ஒன்னும் நடக்காது. நீ என்னதான் பிராணாயாமம் பண்ணி கும்பகம் ரேசகம் சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாலும், எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது ஒரு சடங்காகத்தான் இருக்குமே தவிர அது என்னவா மாறாது, யோகமா மாறவே மாறாது. இது சுடுமுனை நாடி உள்ள போகாது, சுடுமுனை நாடி உள்ள போகாது. அததான் சொன்னது, எண்ணாயிரத்தாண்டு யோக திருப்பினும் கண்ணாரமுதனை கண்டறிவாரில்லை என்று சொன்னது காரணம் அதுதான். ஏன்னா எத்தனை வருஷம் நீ எவ்வளவு கஷ்டமா இருக்கக்கூடிய ஆசனத்துல இருந்து என்னதான் பிராணாயாமம் பண்ணாலும், என்னதான் யோகம் பண்ணாலும், தியானம் பண்ணாலும் நடக்காது. அப்ப என்ன சார் பண்ணணும்னு சொன்னா, இந்த உணர்வும் உணர்ச்சியும் ஒன்றுபட வேண்டும். உணர்வும் உணர்ச்சியும் ஒன்றுபட வேண்டும். அப்போ உணர்வும் உணர்ச்சியும் ஒன்றுபடும் சொன்னா, எந்த பொருளை நேசிக்கின்றையோ அல்லது எந்த பொருளை நீ உணர்கின்றாயோ அந்த பொருளிலேயே அழுந்தி இருக்கணும், அந்த பொருளிலேயே அழுந்தி இருக்கணும். அப்படி அழுந்தி இருந்தால் இந்த இரண்டும் ஒன்றுபடும், உணர்வும் உணர்ச்சியும் ஒன்றுபடும். இந்த இரண்டும் இது வரைக்கும் தனித்தனியா இருந்தது, தனித்தனியா அப்படி குறுக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. எங்க இங்க இந்த இடுப்புல குறுக்கிடும் போது அது ஒரு நாடி குறுக்கிடுது, இது ஒரு நாடி குறுக்கிடுது. இந்த உணர்வும் உணர்ச்சியும் ஒன்றாக சேருகின்ற போது ரெண்டும் ஒரு உராய்வு ஏற்படும். இந்த ரெண்டு கையும் தேய்ச்சி பாருங்க, சூடு வருதா இல்லையா? அந்த மாதிரி இந்த இரண்டு நாடிகளும் உராய்கின்ற போது ஏற்படுகின்ற சூடு இருக்குது, அதுதான் சுவாதிட்டானத்தில் ஏற்படுகின்ற சோதி. சோதியினுடைய இடம் சோதித்தானம், சுவாதிட்டானம், சோதித்தானம் சுவாதிட்டானம்.
சோதிங்கிறது என்ன, இங்க ஒரு அது 4 கோணமுடைய அந்த சதுர வடிவுடைய ஒரு இடம் சொல்லி சொல்றாரு திருமூலர். இப்போ நம்ம 2 திருமந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மூலத்து மேலே முற்சதுரத்தது அப்படின்னு படிச்சோம் இப்போ இல்லையா. அப்போ அந்த 4 கோணம் உள்ள அந்த சுவாதிட்டானத்துல இந்த உராய்வின் காரணமாக என்ன ஏற்படும் சொன்னா, ஒரு நெருப்பு உஷ்ணம் ஏற்படும், தீ ஏற்படும். இப்படி ஏற்படுகின்ற அந்த நெருப்பின் காரணமாக அந்த சுவாதிட்டானத்துக்கு கீழே இந்த மூலாதாரத்துல அந்த வாலு முனையில ஒரு பாம்பு படுத்துக்கிட்டு இருக்குது. 3 மடக்கா சுருண்டு இருக்குது. அந்த உள் மடக்குல தலை கீழ் நோக்கி இருக்குது. அதுதான் எது, குண்டலினி. அதான் என்னது, குண்டலினி. குண்டலி அப்படின்னு சொன்னா வளைந்துள்ள என்று பொருள். குண்டலினி அப்படின்னு சொன்னா வளைந்து இருக்கும் பொருள். வளைந்து இருக்கும் பொருள். இப்போ வளைந்து இருக்கக்கூடிய அந்த பொருள், சுருண்டு இருக்கக்கூடிய அந்த பொருள், இப்ப நாம புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு வெளியே வரணும்னு சொன்னா, அந்த காலத்துல இருளம் என்ன பண்ணான்னு சொன்னா புகை போடுவான். ஒரு பக்கம் என்ன பண்ணுவோம், அந்த சட்டியில ஓட்டையை போட்டு அதை ஊதிக்கிட்டே இருப்போம், அந்த புகை உள்ள போகும். அந்த புகை உள்ள போன உடனே அந்த நெருப்பு சூடு பட்டு என்ன ஆகும், பாம்பு வெளியே வரும். இதை ஊதல் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்போ இந்த புத்துக்குள்ள இருக்கிற பாம்பை வெளிப்படுத்தணும்னா ஒரு சூடு அங்க தேவைப்படுது, நெருப்பு தேவைப்படுது. அந்த மாதிரி இப்ப இந்த சூடு வந்த உடனே, நெருப்பு வந்த உடனே இந்த பாம்பு, குண்டலினி ஆகிய இந்த பாம்பு அந்த முதுகெலும்பு தொடர்ல அந்த சுழுமுனை நாடியில நேரா நிமிர்ந்து நிற்கும். நேரா நிமிர்ந்து நிற்கும். அப்படி நிமிர்ந்து நிற்கின்ற பாம்பு இந்த ஆன்மாவினுடைய முயற்சியினால அடுத்து என்ன ஆகும் சொன்னா மணிப்பூரகத்துக்கு வரும். எங்க வரும், மணிப்பூரகத்துக்கு வரும். மணிப்பூரகத்திலிருந்து அநாகதத்துக்கு வரும். அநாகதத்திலிருந்து விசுத்திக்கு வரும். விசுத்திலிருந்து ஆஞ்சைக்கு வரும். இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் அது தங்கி தங்கி வருவதனால அதுக்கு ஆதாரங்கள்னு பேரு. ஆதாரம் சொன்னா தங்கி வருகின்ற இடம், தங்கி வருகின்ற இடம். அந்த ஒவ்வொரு ஆதாரத்திலையும் நாம என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த தியானத்தை நிலைநிறுத்த வேண்டாங்க, உள்கி நிற்க வேண்டும், அதையே நினைத்து நிற்கணும். அப்பதான் அது படிப்படியா மேல வரும். இப்படி இந்த சூடுபட்டு இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி மேல எழும்புது பாத்தியா, அப்படி எழுகின்ற ஆற்றல் யாருக்கு வருகிறதோ அந்த நிலைக்கு பெயர் தான் திருவாரூர் பிறத்தல். என்னன்னு பிறத்தல, திருவாரூர் பிறத்தல். திருவாரூருக்கு மூலத்தானம் பேர் இல்லையா, மூலாதாரத்தானம் எது, திருவாரூர் இல்லையா. இது கோடு வேர்டா சொல்றது, குறியீடு. சித்தாந்தத்துல சைவத்துல இது குறியீட்டு சொல்லு, குழு குறின்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்துல. என்ன குறி, குழு குறி. அதாவது வழக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த வழக்குல தகுதி வழக்குல இயல்பு வழக்குங்கிறது வேற, தகுதி வழக்குங்கிறது வேற. இந்த தகுதி வழக்குல இடக்கர் அடக்கல் மங்களம் குழு குறின்னு பிரியும். அதாவது சொல்வதற்கு சங்கடமாக இருக்கின்ற வார்த்தையை அடக்கி வேறொரு வார்த்தையால சொல்றது இடக்கர் அடக்கல். டாய்லெட்டுக்கு போயிட்டு ஒழுங்கா கால கழுவினியான்னு கேக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கால கழுவாதே வந்துருவான் அவன். இப்ப கால் கழுவுதல்ங்கிறது மலம் கழுவுறத அப்படி வெளிப்படையா கேட்க முடியாதுங்கிறதுனால அப்படி இடக்கற, அதாவது சொல்வதற்கு சங்கடமாக இருக்கக்கூடிய இடபாடாக இருக்கின்ற வார்த்தையை அடக்கி சொல்லுவது இடக்கர் அடக்கல். விளக்கை ஏற்றும் தான் சொல்றோம், விளக்கு கொளுத்துன்னு சொல்றது இல்ல. விளக்க அணைன்னு சொல்லக்கூடாது, விளக்க குளிரவைன்னு சொல்றோம். இதுதான் மங்களம். அமங்கலமான சொல்லை நீக்கி மங்களமான சொல்லால சொல்றது எது, மங்களம். குழுவுக்குறிங்கிறது என்னன்னு சொன்னா குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே புரிந்து கொள்வது மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோடுவேடு, அதுதான் என்னது, குழுவுக்குறி. இப்ப திருவாரூர் பிறத்தல் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா இந்த குண்டலினி மேலேறுகின்ற நிலையை குறிப்பது திருவாரூர் பிறத்தல். எதுங்க, சரி. இப்ப குண்டலினி என்பது இந்த
குண்டலினி மேல் ஏறுகின்ற நிலையைத்தான் என்ன சொல்றோம்? திருவாரூர் பிறத்தல் அப்படின்னு சொல்றோம். அந்த திருவாரூர் பிறத்தல் இருக்கிறதே, அதுதான் ஞான நிலை, யோகியர்களுடைய நிலை, சிவஞானிகளுடைய நிலை. அதைத்தான் நம்முடைய சுந்தரர் சொல்றாரு, திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு சொல்றான். திருவாரூர்ல பிறந்திருக்கிற எல்லாருக்கும் அடியேன்னு சொல்லல. திருவாரூர்ல எத்தனையோ பிறந்திருக்குது. திருவாரூர் பிறக்க முத்தி அப்படின்னு சொல்றாங்க. திருவாரூர்ல பிறந்திருக்கிற எல்லாமே முத்தி அடைஞ்சிடுமா என்ன? முத்தி அடைஞ்சிடாது. இதுதான் திருவாரூர் பிறத்தல். இப்படி பிறந்ததுன்னு சொன்னா அது முத்தி நெறிக்கு உரியது. திருவாரூர் பிறக்காத வரைக்கும் என்ன கிடையாது? முத்தி கிடையாது. அப்போ குண்டலினி மேலே எழாத வரைக்கும், எழுந்து ஆஞ்சையை அடையாத வரைக்கும் முத்தியை பற்றி பேசவே கூடாது. அப்ப அங்கிருந்து அது மேலேறி இந்த பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த உச்சித்துளை வழியாக மேலே ஏறி அங்கிருந்து இந்த 12 செப்பையும் கடக்கணும். எந்த 12? இங்க எழுதி போட்டுக்கிறோம் பாத்தியா? இந்த அகரம் உகர மகரம், அதுக்கப்புறம் விந்து அர்த்த சந்திர நிரோதினி, அதுக்கடுத்து நாத நாதாந்த சக்தி, அதுக்கப்புறம் வியாபினி சமனை உண்மனை. இந்த 12 கடந்தாத்தான் அது எங்க இருக்குன்னு சொன்னா இந்த உச்சித்தொலையிலிருந்து 12 அங்கலம், ஒவ்வொரு அங்கலத்திலையும் ஒரு ஒரு ஸ்டெப்பு. அந்த 12 கடந்தா சொன்னா இப்படி நிற்கும் நம்முடைய கையை. இப்ப இந்த 2 விரலும் கூப்பி நிக்குது பாத்தியா, அந்த நடுவிரல்கள் ரெண்டும், அந்த இடத்துக்கு பேர் தான் எது? மீதானம். அதுக்கு பேர் தான் என்னது? மீதானம். அந்த மீதானத்துக்கு மேலதான் யாரு இருக்கிறான்? பெருமான் இருக்கின்றான். பெருமான் இருக்கின்றான். அதனால்தான் இயல்பா நாம என்ன சொல்றோம்? கையிலை மலையானே போற்றின்னு எங்க கூப்பிடுறோம்? தலைக்கு மேல கூப்பிடுறோம் கைய. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த திருவாரூர் பிறத்தல் என்பது இடநாடியும் வளநாடியும் ஒன்றோடு ஒன்று உராய்ந்தால் ஒழிய பிறக்காது. அப்ப குண்டலினி எழாது. அப்ப குண்டலினி எழணும்னு சொன்னா இப்படித்தான் எழுந்தாகணும். இதுதான் இடநாடி வளநாடி சுடுமுனை நாடி இணைவது. இது இணையாத வரைக்கும் நீ எவ்வளவுதான் பிராணாயாமம் பண்ணாலும் அந்த கும்பகத்தினுடைய காற்று எதுக்குள்ள நுழையாது. ஆமா, அது உள்ள எதுக்கு சுடுமுனை நாடியில உடையாது. அததான் சொல்றது. இத்தனை யோக தந்திரத்துல இன்னும் நிறைய படிக்க போறோம். அவ்வளவு படிச்சாலும் இதெல்லாம் ஒரு வழி, எல்லாருக்கும் ஏற்புடையதல்ல. யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் இந்த நெறியில நின்று இருக்கிறார்கள். நமக்கு எளிமையான வழி பின்னாடி சொல்றாரு. நம்மள எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க எல்லாம் இதுல நிக்க மாட்டீங்க, இங்க வாங்கன்னு சொல்லி ஒவ்வொன்னா கூட்டிட்டு போறாரு. யாரு? திருமூலர். புரியுதா? ஆகவே இந்த நிலை இதுதான் என்னன்னு சொன்னா குண்டலினி ஏறுகின்ற நிலை. அதை சொன்ன இப்போ நாம சொன்ன எல்லாரும் ஒரு பழமொழி சொல்றோம் இல்லையா? எங்கப்பா இருக்கிற? கூப்பிடுற தூரத்துல தான் இருக்கான்னு. எது? அது அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னா உள்ளபடியே நமக்கு நம் மீது நாம் யார் மீது ரொம்ப அன்பு வச்சிருக்கிறோமோ, நாம யார் மீது ரொம்ப ரொம்ப அன்புன்றதோட உண்மையான அன்பு வச்சிருக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம். அந்த அன்பு வைத்திருக்கக்கூடியவர்களை பார்த்த உடனே நம்முடைய உடம்புல இருந்தும் உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறது பாத்தியா, அதுதான் உண்மையான உணர்ச்சி. அப்ப என்ன ஆகும்? அந்த உணர்வும் உணர்ச்சியும் என்ன ஆகும்? ஒன்றுபடும். ரெண்டுமே ஒன்றுபடும். அது என்ன அப்படின்னு சொன்னா அது ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட், கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பி நாம என்ன பண்ணிடுறோம்? உலகத்துக்கு வந்துடுறோம். உலகத்துக்கு வந்துடுறோம். அதனால சிவபெருமான் மீது அயராத அன்பு செலுத்திக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அந்த அன்பு மேலோங்க மேலோங்க என்ன ஆகும்? இந்த ரெண்டும் ஒன்னாகும். எது? உணர்வும் உணர்ச்சியும் ஒன்னாகும். அப்ப இடநாடியும் வளநாடியும் ஒன்று சேரும். அப்ப என்ன ஆகும்? அந்த குண்டலினி மேலேழும். குண்டலினிய மேலேழும். அப்ப அந்த நிலைக்கு வரணும்னு சொன்னா பெருமானிடத்துல என்ன பண்ணணும்? அயரா அன்பு செலுத்த வேண்டும். அயரா அன்பு செலுத்த வேண்டும். ஆகவே இதுதான் இந்த நிலை உணர்ந்து இந்த கூப்பிடுற தூரத்துல இருக்கிறான்னு சொல்றோம் இல்லையா? இது வேற ஒண்ணும் இல்ல, 2 கைகளும் கூப்புகின்ற தூரம். அங்கதான் யாரு இருக்கிறான்? பெருமான். அப்ப பரங்கிறது அவரவருடைய உச்சி தலைக்கு மேல,
12வது அங்கலம். நாம எங்க போய் சேரணும்? இந்த உயிர் இங்கிருந்து 12 அங்கலம் கடக்கணும், அவ்வளவுதான். கடந்ததுன்னு சொன்னா பெருமாண்டி திருவடி. புரியுங்களா? சரி, இது இப்ப கைலாயம் எங்க இருக்குது? கைலாயம் எங்க இருக்குது? எங்க? இதெல்லாம் ஒரு கேள்வி, பதில் இருக்குது. திருமுறைகள்ல தான் பதில். அதாவது சுந்தரன், இது சுந்தரர் அவர் என்ன பண்ணாருன்னா, அஞ்சை காலத்துல யானை மேல ஏறி உட்காந்துட்டாரு. அஞ்சை காலத்துல யானை மேல ஏறி உட்காந்துட்டு தான் எனை முன்படைத்தான் பாடுறாரு. தான் எனை முன்படைத்தான். ஏன்னா பெருமானுடைய அந்த பெருங்கருணையை எண்ணி அவர் என்ன பண்றாரு, அதை வியந்து வியந்து பாடுறாரு இல்லையா? எந்த யானை அனுப்புறான்? ஐரா வனம், ஐரா வனம் அந்த யானையை அனுப்புறான். 1000 தந்தம் பக்கத்துக்கு அந்த யானையை அனுப்புறான். இது வரைக்கும் பெருமான் அந்த யானை அவங்கிட்ட இருந்ததே தெரியும், அவன் ஏறினதே இல்லையா. எது மேல? ஐராவணத்து மேல அவன் ஏறினதே இல்லையா. அப்படி அப்பர் பெருமான் சொல்றாரு இல்லையா, இந்த உள்ளக்கிடியில் உருவெழுதிங்கிற பாட்டுல சொல்றாரு, ஆரூர் அமரர் நாடு ஆளாதே ஆரூர் ஆண்ட ஐராவணம் ஏறாதே ஆணேறி ஏறிய. அவன் ஐராவணத்துல ஏறல, கால மேலதான் வர்றான். ஆனா அந்த யானை யாருக்கு வச்சுக்கிறான்னா நமக்காக வச்சுருக்கிறான். பாரு எவ்வளவு பெரிய அவன் தான் தலைவன். அப்படி சுந்தரனுக்கு அனுப்புனா பாரு, அந்த யானை அனுப்புனது வச்சு அவன் ரொம்ப பெருமையா பெருமான பாடுறான். அப்படி பாடி பாடி ஒரு 10 பாட்டு பாடுறான். 10 பாட்டு பாடுறதுக்குள்ள கைலாயம் வந்துருச்சு. எங்க இருந்து? அஞ்சை காலத்துல இருந்து புறப்பட்டு 10 பாட்டு பாடுறதுக்குள்ள எது வந்துருச்சு? கைலாயம் வந்துருச்சு. கைலாயம் வந்த உடனே பாட்டு முடிச்சுட்டு இல்லையா, யாருக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டான்? ஆழி கடலறையா அஞ்சை களத்து அப்பருக்கு அறிவிப்பதுன்னு கொடுத்து அனுப்பிச்சுட்டான் இல்லையா. அல்லன்னா நமக்கு அது பாட்டு வந்திருக்காது, அங்க வந்து சேர்ந்து போச்சு. இப்ப கைலாயம் எவ்வளவு தூரத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா, அஞ்சை களத்துல இருந்து அந்த 10 பாட்டும் பாடுற தூரம் எவ்வளவு தூரமோ அதுதான் எது? கைலாயம். நம்ம போய் பார்த்துருவோமா? சரி, இப்போ இததான் இங்க சொல்றாரு, தலைப்பட்டு இருந்திட தானே நம்ம பார்த்தோம். என்ன அந்த பாட்டு முடிக்கல? புலைப்பட்டு இருந்திட தூங்க வல்லார்க்கு, இதுக்கு தான் இவ்வளவு தூரம் போச்சு. புலைப்பட்டு இருந்திட தூங்க வல்லார்க்கு, அதாவது இந்த தராசு முள் போல ஆஞ்சையில் அசைவற்று நிற்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்க்கு, ஆஞ்சையில் அசைவற்று நிற்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்க்கு தலைப்பட்டு இருந்திட தத்துவம் கூடும் என்று பேசுகிறார். மெய்ப்பொருளை தலைப்பட்டிருக்கின்ற மாதிரி நிற்கின்ற போது அது தானே கிடைக்கும் என்று சொல்றாரு. இங்க தத்துவம் அப்படின்னு சொன்னா மெய்ப்பொருள்னு அர்த்தம். அந்த மெய்ப்பொருள் தானே கிடைக்கும். வலைப்பட்டு இருந்திடும் மாது நல்லாலும் இல்லையா, ஆணவமாகிய வலையில் தானே சென்று நின்று அந்நிலை காரணமாக சினம் கொண்டவள் போல இருக்கக்கூடிய யாரு? திரோதான சக்தி. எதுக்காக? நம்ம எல்லாம் பக்குவப்படுத்துவதற்காக அவ என்ன பண்றா? திரோதான சக்தியாக இருக்கின்றாள். திரோதான சக்தியாக இருக்கின்றாள். வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை, வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை. அப்படி வளர்த்தெடுக்கலன்னு சொன்னா நாம இந்த நிலைக்கு வர முடியாது. இங்க உட்காந்து திருமந்திரம் கேட்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவ வளர்த்தெடுத்ததுனால வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப அம்மா சங்கத்துல இருந்து வந்துக்கிறாங்க இல்லையா, இவ்வளவு தூரம். இதெல்லாம் என்ன காரணம் சொன்னா, அவங்க அந்த நம்ம அந்த திரோதான சக்தி நம்மை அப்படியெல்லாம் வளர்த்தெடுத்து நம்மை ஆட்கொண்டிருக்கின்றார். அப்படியே வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய அந்த சக்தியும் சினம் கொண்டவள் போல இருந்த அந்த சக்தியும் இப்படி என்ன ஆகிறா? மாது நல்லாலும் அருள் சக்தியாக சினம் தணிந்து, சினம் தணிந்து.
இப்ப என்ன ஆயிடுறான்னு சொன்னா குலைப்பட்டு இருந்திடும் கோபம் மகளும் சொல்றாரு. இப்ப பிறவியாகி கடலுக்கு கரை போல நிப்பாளாம் யாரு? அந்த சக்தி. இப்ப இது வரைக்கும் திரோதான சக்தியாக கோபத்தோடு இருந்த அந்த சக்தி கோபம் தணிந்து அருள் சக்தியாக மாறி பிறவி கடலுக்கு கரையாகி நிற்பாள். கரையாகி நிற்பாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம கரை சேர்ந்துட்டோம்னு அர்த்தம். பிறவியாகி கடலை நீந்தி விடலாம், கரை சேர்ந்து விடலாம். அப்படி சேர்வதற்கு அவள் காரணமாக இருக்கின்றாள் என்று சொல்லுகிறார். அப்போ சிவயோகத்தின் முடிவு நிலையாக இருக்கின்ற இந்த சிவசமாதியில் திருவருள் வீழ்ச்சியாக இருக்கக்கூடிய சத்தினிபாதம் முதிரும் அந்த நிலையை இங்கு கூட கூறி இந்த திருமந்திரத்துல சொல்லி இருக்கின்றார். அது மட்டும் இல்ல, இந்த ஞானத்தை பெறுகின்ற பக்குவம், ஞானத்தை பெறுகின்ற பக்குவம் எப்படி பெற முடியும் என்ற அந்த வழிமுறையையும் இந்த திருமந்திரத்திலே பேசுகின்றார். அதற்கு அடுத்தது சோதி தனிச்சுடராய் நின்ற தேவனும் ஆதியும் உள் நின்ற சீவனும் ஆகுமால் ஆதி பிரம்மன் பெருங்கடல் வண்ணனும் ஆதி அடிப்பணிந்து அன்பு உருவாரே என்று பேசுகிறார். அதாவது உள் நின்ற சீவனும், உள் நின்ற சீவனும், அதாவது சிவசமாதியில முதிர்ச்சி பெற்ற இந்த சீவன் உயிர், அது தோதி தனிச்சுடராய் நின்ற தேவனும் சிவசக்திகளாக மாறி நிற்குமா, சிவமாம் தன்மையை பெற்று நிற்கும். சக்தியும் ஆகுமால் அதனால் ஆதி பிரம்மன் பெருங்கடல் வண்ணனும் அத்தகைய யோகீஸ்வரனை பிரம்ம விஷ்ணுக்களும், ஆதி பிரம்மனும் பெருங்கடல் வண்ணனாக இருக்கக்கூடிய திருமாலும் ஆதி அடிப்பணிந்து அன்பு உருவாரே என்று சொல்லுகிறார். அவர்கள் கூட என்ன ஆகும் சொன்னா இந்த யோகிகளை வணங்குவார்களாம். யாரு? பிரம்மாவும் திருமாலும். ஏன் பிரம்மாவும் திருமாலும் வணங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னா இந்த உயிர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது? சிவயோகத்துல இருந்து சிவமாம் தன்மையை பற்றி சிவசக்தியாகவே நிற்குது. அப்படி சிவசக்தியாக நிற்கின்ற இந்த ஆன்மாவை பிரம்மனும் திருமாலும் பணிந்து வணங்குவார்கள். அப்படி சிவசமாதி எய்தியவர்களுடைய சிறப்பு இத்தகையது என்று இந்த சமாதி நிலையை பற்றி பேசுகிறார். நிறைவாக சமாதி செய்வார்க்கு தரும் பல யோகம் சமாதிகள் வேண்டாம் இறையுடன் ஏகில் சமாதி தான் இல்லை தான் அவன் ஆகில் சமாதியில் எட்டெட்டு சித்தியும் எய்துமே என்று பேசுகிறார். ரொம்ப அருமையான திருமந்திரம் இது. அதாவது சமாதி செய்வார்க்கு தரும் பல யோகம், யாரெல்லாம் சமாதி யோகத்தை தலைப்பட்டார்களோ அவர்களுக்கு யோகம் எனப்படுகின்ற இந்த மந்திர யோகம், கண்ம யோகம், பக்தி யோகம் என்றெல்லாம் பலவாக சொல்லப்படுகின்ற அந்த யோகங்கள் பலவும் வாய்ப்பு உடையனவாக இருந்து பயன் தருமா. என்னவெல்லாம் பயன் தரும்? பல பயன்களை அது கொடுக்கும். ஆனா இது பொதுவான நிலையில இறைவன் அருள் வழியே எச்செயலையும் செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு, ஏகனாகி இறைப்பணி நிற்கின்ற தன்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சமாதிகள் வேண்டாம், சமாதிகள் வேண்டாம். தெளிவா சொல்லிட்டார். இறையுடன் ஏகில் சமாதிகள் வேண்டாம். அதுதான் சொன்ன, இதெல்லாம் புறச்சடங்கு. அப்போ சிவமாம் தன்மையை பெற்றவர்களுக்கு இந்த சமாதி நிலை என்பது தேவையில்லை, சமாதியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நால்வர் பெருமக்கள்லாம் எந்த சமாதி கூடினாங்க? எங்கேயாவது சமாதி கூடினாங்களா? இல்லையே, எங்கேயும் நிட்டை கூடல. அவங்கெல்லாம் யோகிகளா இல்லையா? இருந்தாங்களே. அவங்கெல்லாம் ஏன் இதை தனியா சமாதி ஏன் பண்ணணும்னு சொன்னா அவங்க என்ன பண்ணாங்க? இறைவனுடைய இறைப்பணியே தன்பணியாக இருந்தார்கள். அதனால அவர்களுக்கு தனியாக என்ன தேவையில்லை? சமாதி என்கிற அந்த யோகம் தேவையில்லை. அது மட்டுமில்ல, தான் அவன் ஆகில் சமாதி தான் இல்லை. சிவமாம் தன்மையை பெற்றுவிட்டால் சமாதி என்ற ஒன்றே இல்லை என்று பேசுகிறார். அதுக்கு அடுத்தது, அப்படி அந்த சமாதியில் சமாதி யோகத்தால, அதாவது ஏகன் இறைவனோடு ஏகில் சமாதி தேவையில்லை,
சிவமான் தன்மை பெற்றால் சமாதி என்ற ஒன்றே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சமாதி யோகத்தாலே வேற என்னதான் சார் விளையும் அப்படின்னு சொன்னா, எட்டு சித்தியும் எய்துமே என்று சொல்றாரு. எட்டு என்னது? 64 சித்திகளையும் அடையலாம். சார் இது வரைக்கும் அட்டமா சித்திகள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்ப 64 சித்திகள்ங்கிறாரு அப்படின்னு சொன்னா, அதே அட்டமா சித்திகள் தான் இந்த உலகம், பூ உலகம் தவிர மற்ற 7 உலகங்கள் இருக்குதான். பூ உலகத்துல தவிர இன்னும் எத்தனை உலகம் இருக்குதா? 7 உலகம். 7 உம்பர் சந்திரனன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா நம்முடைய திருமூலர் முதல் பாட்டிலேயே. அப்படி அந்த 7, இது ஒரு பூ உலகம் ஒண்ணு 8, ஒவ்வொன்றுலையும் 8 சித்தின்னு சொன்னா 8 உலகத்துல எத்தனை சித்தி? 8 64 சித்திகளை அடையலாமா திருமூலர் சொல்றாரு. அப்படி 8 உலகங்களிலும் 8 சித்திகளை 8 64 சித்திகளை அடையலாம். ஆகவே அந்தந்த உலகத்திற்கு ஏற்றாற் போல இந்த சித்திகளை அடைய முடியும் என்று இந்த சமாதி யோகத்தினுடைய பயனை விரிவாக வைத்து பேசுகின்றார். ஆகவே இந்த அட்டாங்க யோகத்துல இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 8ம் அட்டாங்க யோகத்தின் கூறுகள். அந்த 8 அட்டாங்கத்தினுடைய பேறுகளை, பெருமைகளை, தன்மைகளை இவர் என்ன சொல்றார், ஒரு 8 பாட்டுல தனியாக வைத்து பேசுகிறார். அது அட்டாங்க யோக பேரு என்று சொல்லப்படுகிறது. அட்டாங்க